சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த தமிழக வெற்றிக் கழகத்தினர். கூண்டோடு கைது செய்து அழைத்துச் சென்ற காவல்துறை அதிகாரிகள். தலைமையிலிருந்து வந்த கண்டன அறிக்கை. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டை முதல் ஒசூர் வரை புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நெடுஞ்சாலையில் பாலக்கோடு அடுத்த கர்த்தாராப்பட்டியில் உள்ள சுங்கச்சாவடி சமீபத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது. சாலை பணிகள் முடிவு பெறாத நிலையில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டதை எதிர்த்தும், பாலக்கோடு சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சுங்க கட்டணத்தில் விலக்கு அளிக்க வலியுறுத்தியும், அதிக கட்டணம் வசூலிப்பதை எதிர்த்தும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தாவேகாவினரை கைது செய்த காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். இந்நிலையில்தான் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட கழக தோழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த். அவரது பதிவில், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கரகஅள்ளி சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழக வெற்றிக் கழக தோழர்களை காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக மக்களுக்காக தமிழக வெற்றிக் கழகம் என்றென்றும் களத்தில் நிற்கும். அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட கழக தோழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தலைவரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு மற்றும் செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துகள் மட்டுமே கழகத்தின் கருத்து மற்றும் நிலைப்பாடு என்று இன்று காலை ஆனந்த் அறிக்கை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.